வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குங்களா? இப்போ நம்ம என்னாச்சுன்னா, நம்ம இன்னைக்கு வேற ஒரு வீடியோ போடுறதா தாங்க இருந்தது. நம்ம பனைமரத்தை பத்தி ஒரு வீடியோ போடுறதா இருந்தது. ஆமா. ஆனா அதுக்குள்ள நம்ம தோட்டத்துல அப்படி ஒரு விபரீதமான ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்துட்டுங்க. அது என்னன்னு கண்டிப்பா வாங்க பார்ப்போம். ஆனா ரொம்ப வருத்தப்படுற மாதிரி அது நடந்திருக்கு. வாங்க அதை பார்ப்போம். நண்பர்களே, நான் சொன்ன அந்த கஷ்டமான விஷயத்த நான் சொல்லவே வேண்டாங்க. நீங்களே பார்க்கலாம். இங்க பாருங்க எப்படி கிடக்குன்னு பாருங்க. ஒரு யாருன்னே தெரிலங்க. ஒரு ஆளுச்சு ஒரு பண்ண ஒரு தப்பால இங்க பாருங்க எவ்வளவு காடு பாருங்க. அவ்வளவு மரங்கள், அந்த மரத்தை வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டம். இங்க பாருங்க கீழே அது எவ்வளவு கஷ்டம் இருந்திருந்ததுன்னா இப்படி பால் வந்திருக்கு. இங்க பாரு எவ்வளவு கஷ்டம் இருந்ததுன்னா அந்த பாரு. அது மட்டும் இல்லைங்க, எதுக்காண்டி இப்படி பண்ணாங்கன்னே தெரியலையே. அவ்வளவு காடு எத்தனை ஏக்கர்னு பாருங்க. 5 ஏக்கர் 6 ஏக்கர்ல தேக்கு மரம், ஈட்டி மரம், செம்மரம், வேங்க எல்லாமே நிக்குங்க. இப்படி பனை மரத்தெல்லாம் பாரு, பச்சை புள்ளிய மாதிரி அப்படியே கருவி கிடக்கு. சரி அதை விடுங்க. இதை கூட 2வது தளர்த்துறோம்னு வச்சுடுங்களேன். எல்லா மரத்தையும் தளர்க்க வச்சிடலாம். இதை நீங்க எப்படி சரி பண்ண முடியும்? பேசவே முடியலைங்க, அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இங்க பாருங்க இந்த பைப்பை பாருங்க. அதாவது தண்ணி இந்த இடத்துல கிடந்த உடனே இந்த இடம் மட்டும் ஒன்றும் செய்யலை. இங்க தண்ணி இல்லை பார்த்தாங்களா, அதனால இப்படி இருக்கு. தண்ணி கிடந்த இடத்த பாருங்க. நான் வடிதா தண்ணி தூக்கணும்னு நான் வடிது பார்த்தியா. இதை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இங்கே மட்டும் இல்லை, ஒரு 5 ஏக்கர் சுத்தப்பட்டம் ஒரு 5 ஏக்கர் நம்ம பக்கத்தோடங்க. இது நம்ம பக்கத்தோட்டத்தில் 5 ஏக்கர் இப்படி ஆகிட்டு. ஒரு தாத்தா நின்று அணைக்காரு. மத்தியாலம் பார்க்கும், அவரால் முடியலை. ஒத்தையில் நின்று எவ்வளோதான் முடியும். இதில் தீ அப்படி காட்டு தீ பரவும் நம்ம உயரத்துக்கு மேலே எரியுதுங்க. ஒன்றுமே பண்ண முடியலை. வாங்க பார்க்கலாம் நண்பர்களே. இங்கே பாருங்க அந்த தேக்கு மரத்தை பாருங்க, எப்படி பச்சை இலை எரிஞ்சிருக்குங்க. அப்போ எவ்வளோ தீ இதில் எரிஞ்சிருந்தா அந்த பச்சை இலை எரிஞ்சிருக்கும். மரமே இங்கே பாருங்க இப்போவே காஞ்சி போச்சு. ஒன்றுமே இல்லை, எதுவுமே உயிரே இல்லை. பாருங்க பச்சை இருக்கணும், எங்கே பச்சை இருக்கு? உள்ள அவிஞ்சிட்டு பச்சை மரங்களே அப்படியே அவிஞ்சு போச்சு. இந்த இருங்க பச்சை பிள்ளை மாதிரி வளர்ந்ததுங்க அந்த பனைமரம். இதை பாருங்க அப்படியே கருகி போச்சு. மொத்தடிக்கு பனைமரம் அப்படியே கருகி போச்சுங்க. இது கூட பரவாயில்ல. இங்கே பாருங்க எவ்வளோ மரங்கள்னு பாருங்க. அவ்வளோ பனைகளாம் எல்லாமே கருகி போச்சு. இங்கே இதான் நம்ம ஈட்டி மரங்க. ஈட்டி மரத்தை பாருங்க எப்படி இருந்தால் இப்படி வந்துடும். இலையே உருந்துட்டுங்க, அவ்வளோ வைக்க. ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு லைட்டரோ ஒரு தீப்பெட்டி இருந்து அந்த சூடு பட்டெல்லாம் நமக்கு எப்படி இருக்கும். இதை பாருங்கள் சுற்றி எரிஞ்சிருக்கு, நடுத்தில் நின்றுருக்காப்பா. அது எவ்வளோ கஷ்டத்தில் இருந்திருக்கும். அதாவது இங்கே உள்ள வாராங்க, அவங்க பாட்டு மாடு மேய்க்காங்க, அது பிரச்சனை கிடையாதுங்க. நான் குடிக்க வாரான் அந்த மரத்துல இருந்தால் பூரா குடிக்காங்க. அந்த இருக்க அந்த புளிய மரத்துல இருந்தால் குடிக்காங்க. குடிக்க என்னமும் செய்தாங்க. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அவங்களுக்கு? இவங்களுக்கு எவ்வளோ நட்டம். அதனால் லட்சக்கணக்கில் பைப்பு மட்டுமே போயிட்டாங்க. அவ்வளோ பைப்பும் போயிட்டாங்க. பனைமரத்தை பாருங்கள், வாங்க பார்ப்பாங்க. மற்ற மரங்களை கூட நீங்கள் நேருங்க, இந்த மரங்கள் எல்லாத்தையும் கூட நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. இதில் சூடு கூட அப்படியே இருக்குங்க. மத்தியானம் எரிஞ்ச தீ சூடு கூட அப்படியே இருக்கு. இந்த மரத்தால் என்ன சொல்ல முடியும் உங்களுக்கு? எப்படி எரிஞ்சிருக்கு இந்த மரத்தில் பாருங்க. இப்படி சாம்பலாத அளவுக்கு நம்ம கையில் எரிஞ்சு நம்ம கை பொறிஞ்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் நாங்கள். ஏன்னா இதை நம்பி இது உள்ளுக்குள்ள நம்ம வேற யாரும் மாடு மேய்க்க மாட்டாங்க. இவங்க தோட்டத்துக்காரங்க மட்டும்தான் மேய்ப்பாங்க. ஒரு 100 இல்லை 120 செம்பரி ஆடுகள் கிடக்கு. அவ்வளோ ஆட்டுக்கும் இது உள்ளதான் காலையில் கொண்டாந்து விடுவாங்க. ஒரு அங்கோடி இன்னொரு பங்கு இருக்கு, அப்படி மாற்றி மாற்றி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ எங்கே அவங்க விடுவாங்கன்னே தெரியலையே. கொஞ்சம் நெஞ்ச இடமா. அங்கே பாருங்க, உங்களுக்கு கண்ணு கட்டின தூரம் அவங்க வீடியோவில் தெரியுது பாருங்க. எவ்வளோ தூரம் தெரியுதோ அவ்வளோ தூரமும் அந்த சைடு காத்தாடிக்காரங்க அணைச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க காத்தாடி போயிடக்கூடாது அப்படின்னு அவங்க அணைச்சிட்டாங்க. இந்த மரத்தை பாருங்க, இருக்கிறதுலே இந்த மரம் எவ்வளோ பெரிய மரம். அந்த மரம் வரைக்கும் பிடிச்சிருக்கு நமக்கு. இந்த மரத்தை பாருங்க எவ்வளோ உயர மரம். அப்போ இந்த கண்ணுகள் குட்டியா நிற்க கண்ணுகளோட நிலைமையை வச்சு பார்த்தாங்களா? இவ்வளோ உயர மரத்துக்கே அவ்வளோ போய் பிடிச்சி காஞ்சிருக்கு. அப்போ இந்த கண்ணை என்ன செய்வாங்க சொல்ல? இது பூவரசு மரங்க. அவ்வளோதான். பார்க்க உங்களுக்கு இந்த இலை பச்சையா தெரியுது. இது என்ன நிலைமைன்னு உங்களுக்கு காமிக்க பாருங்க. இவ்வளோ காட்டில் டீப்பே இல்லை. இங்கே பாரு, இவ்வளோ காட்டில் பாருங்க, இங்க இருந்து இது வரைக்கும் டீப்பே இல்லை. இங்க இந்த சைடு உள்ள போகலாம், அப்படிங்க லாக் ஆயிட்டு. தண்ணி கிடந்த இடத்துல மட்டும்தாங்க அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கு. மற்ற எல்லாமே போச்சு, ரொம்ப போச்சு. அவ்வளோ நாள் பட்ட கஷ்டம், இத்தனை வருஷமா பட்டு உழைச்சி கொண்டாந்து எல்லாம் ரொம்ப போச்சு. எவ்வளோ பைப்பு, கொஞ்சம் நெஞ்ச பைப்பா.
ஏன் நண்பர்களே, அதாவது நம்ம மரத்தை பார்த்தோம், அதுக்கான காரணம் என்னன்னு நான் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியுது என்ன காரணம், யார் கொளுத்திருப்பான்னு. யாராக இருந்தாலும் பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்க, இங்கே வாராங்க நொங்கு குடிக்காங்க. சரியா, இது வந்து நொங்கு குடிக்காங்க, எல்லாருமே நொங்கு குடிக்காங்க, அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க. நொங்கு மட்டும் குடிச்சிட்டு போனால் பரவாயில்ல. இங்கே பாருங்க, இந்த மரத்தை தூர்கழிச்சு இதில் கொளுத்தேன்ட்டு. இங்கே பாருங்க, இந்த சைடு மரத்தை இந்த வேர் வந்து இப்படி இருந்ததுங்க, 2 கல் போடுறதுக்கு மாச்சப்பட்டு இந்த வேர்லேயே வச்சு தீய கொளுத்திருக்காங்க. அவங்க காலில் வச்சா ஒத்துக்கிடுவாங்களா? எவ்வளவு பாருங்க, எப்படி இருக்கும் அந்த மரத்தோட வேதனை, எப்படி இருக்கும். இன்னைக்கு பண்ணது வந்து இந்த இடத்துல தாங்க. அதாவது இங்கேருந்து குடிச்சிட்டு என்ன இருக்கு பார்த்தாங்களா, அங்கேருந்து குடிச்சிருக்காங்க. இங்கே வச்சு குடிச்சிட்டு அந்த போதையில் போய் அவன் தீயை கொளுத்தி வச்சிருக்கான். எதுக்கு அவங்களுக்கு இந்த வேண்டாத வேலை? இதுலேருந்து பாருங்க எப்படி கிடந்த இடம் எப்படி கரு கரு கருன்ட்டு எப்படி இருக்கு. இந்த மரம் இனிமேல் என்னைக்கு வர இதை மாதிரி என்னைக்கு அவங்க வளர்த்து கொண்டாட பாருங்க. பாட்டில் குடிக்கிறது இல்லாமல் இங்கே பாருங்க, அவ்வளோத்தையும் உடைச்சி யாரும் போக முடியாத அளவுக்கு பண்ணி எவ்வளோ காடு, அவ்வளோ காடே வம்பாக்கி இதில் தாங்க கொளுத்திருக்காங்க. இந்த இருக்கா, இங்கே ஆரம்பிச்சது அங்கே பாருங்க, அரை கிலோமீட்டர் தாண்டி உங்களுக்கு கண்ணு கட்டின தூரம் கேமராவில் எவ்வளோ தூரம் தெரியுதோ அவ்வளோ தூரம் எரிஞ்சிட்டு. இந்த இருக்கு பாருங்க, இதில் தான் ஆரம்பிச்சிருக்கு. இங்கே அருள் இருந்த இடம் பூரா அப்படியே எரிஞ்சிட்டு. இங்கே ஆரம்பிச்சு இந்த ஓலையில் வேணே என்னாருங்க இந்த இடத்துல கொளுத்திருக்காங்க. இங்கே கொளுத்துனது தான் அங்கே வரைக்கும் போயிருக்கு. நண்பர்களே, இதே மாதிரி தவறுகளை கண்டிப்பாக யாருமே பண்ணாதீங்க. ஏன் குடிச்சிட்டு அதில் குடிச்சவன் அப்படி வண்டி எடுத்துகிட்டு இப்படி போக வேண்டியது தானே. எதுக்கு இதில் வந்து இதை கொளுத்தணும்? ஏன் இது ஏதாவது ஒரு மனுஷனை நீங்கள் பழி வாங்கன்னு நினச்சாங்கன்னா எதுக்காண்டி நீங்கள் அவனை பழி வாங்க? எதுக்காண்டி அவன் தோட்டத்தில் அந்த ஜீவராசிகளை எதுக்கு பழி வாங்குறாங்க? இதில் உங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுதுங்க பாருங்க. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மரம் நினைக்காதங்க, ஒவ்வொரு உயிர். இந்த உயிர் மட்டும் இதால இவன் மட்டும் இல்லை, இங்கே பாருங்க, இந்த மரம் மட்டும் இல்லை, இது உள்ளுக்குள்ள எத்தனை ஜீவராசிகள் வாழ்ந்துருக்கும். ஆணில முயல், என் மயில் கூட எவ்வளோ காணம் இருக்குங்க. எத்தனை மயில் அதில் முட்டை விட்டுருக்கோம். ஏன் குடிச்சா உங்களுக்கு நில தெரியாம ஆயிருமா? ஏன் அவர் ஒரு வீடு தெரியுது, அவன் தோட்டம் தெரியுது. இது என்ன இவர் என்ன தப்பு பண்ணாங்கன்னு நீங்கள் இப்படி பண்ணி வச்சிருக்கங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதனால குடிக்கன்றா நீங்கள் சொல்லலாம், குடிங்க, என்னமோ செய்யுங்க, எப்படியும் ஒளிஞ்சு போங்க, அது தேவையில்லைங்க. எதா இருந்தாலும் உங்கள் இடத்துல நீங்கள் வச்சுக்கிடுங்க. சரியா, இது வந்து தேவையில்லாத வேலை. இது கொஞ்சம் ஒரு மனசாட்சி இருந்தால் இப்படி பண்ணுவானா? இந்த இடத்துல தீயை கொளுத்திருக்கானா எதுக்காண்டி? இவன் அங்கோடி கொளுத்த வேண்டியதானே, அவ்வளோகாடும் கரெக்டு கிடக்கலாம். இந்த ஒரு சில பேர் இந்த வேண்டாத வேலை பார்க்காங்க தெரியுமா, நான் அவங்கள மட்டும் தான் சொல்லுவேன். நான் எதுக்காண்டி சொல்லுதேன்னா, ஏன்னா நான் ஒரு மரம் வச்சு வளர்க்கறதுக்கு அவ்வளோ பாடுபட்டுருக்கேன். அந்த கஷ்டத்தினால தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மரம் வச்சு வளர்க்கறதுக்கு இது எவ்வளோ கஷ்டப்படணும். ஒரு கண்ணு 20 ரூபா 30 ரூபான்னு வாங்கி வச்சு அதுக்கு 2வது உழவடிச்சு உரம் போட்டு 1,00,000 ரூபா செலவு பண்ணி டீப்பு விரிச்சு போட்டா ஒரு அம்பேசா கூட வராது, இத்தனை பைசா வரும். 10 பைசா குச்சியில் எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க பார்த்தாங்களா. அந்த காரணத்துக்காண்டி தாங்க சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி தவறுகளை யாரும் பண்ணாதங்க. ஏன்னா அந்த இடத்துல இருந்த எனக்கு அந்த கஷ்டம் தெரியுது, உங்களுக்கும் அதோட கஷ்டம் தெரியும். ஏன்னா ஒரு வீட்டில் நீங்கள் ஒரு செடி வளர்த்துருந்தாங்க, அந்த செடியை ஒரு ஆடோ மாடோ கடிச்சிட்டா எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அந்த காரணத்துக்காண்டி தான் சொல்லுவேன். நீங்கள் எப்படினாலும் பண்ணுங்க, ஆனால் அந்த மாதிரி விவசாயிகிட்ட இப்படி பண்ணாதங்க. என்னன்னாலும் பண்ணுங்க. இங்கே பாருங்க எப்படி கருவி கிடைக்குது, பார்க்கும்போது அப்படி கண் கலங்குதுங்க. ஏன்னா உங்களுக்கும் தெரியும். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, இது என்ன பிரச்சனைன்னு தெரியட்டு எல்லாருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அதனால தான் சொல்லுவேன். மற்றபடி நான் கம்ப்ளைண்ட் அப்படி எதுவுமே பேசலைங்க. இது யாரும் இப்படி மாதிரி பண்ணாதங்க, ஷேர் பண்ணுங்க, இதை ஒரு அவேர்னஸாக பார்த்துக்கிடுங்க. ஓகேவா? விவசாயிகிட்ட யாருமே இந்த மாதிரி பண்ணாதங்க. விவசாயி, மாட்டு தீவனம். நண்பர்களே, நான் மாடுன்னு எதுக்கு சொன்னேன்னா, வைக்கப்படப்புல தீ வச்சாங்க. அதாவது அவங்க மேல கோவம் வருதுன்னா நீ அவங்ககிட்ட போய் வம்பு பண்ண நேரடியா. மாட்டோட தீவனத்துல எதுக்கு 220 கட்டுங்க, ஒரு ஆள் 220 கட்டு, இன்னொரு ஆள் 200 கட்டு. அடைஞ்ச மறுநாள் 2 பேருக்கும் இந்த மாதிரி எரிஞ்சதுன்னா அந்த மாடு என்ன செய்யும்? அந்த ஜீவராசிக்கு அதுக்கு என்ன செய்யும்? இந்த மாதிரி காட்டுல இருக்குன்னு தான் வைக்கல வாங்கி எல்லாரும் வச்சாங்க. இப்போ அவர் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? அதனால எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை நீங்க உங்களோட வச்சுக்கிடுங்க. இந்த மாதிரி வேற அவங்க சார்பான இடத்துல நீங்க எதுவும் வம்பு பண்ணாதங்க. விவசாயத்துலையும் சரி, மாட்டுலையும் சரி, உயிர்லையும் சரி, எதுவும் பண்ணாதங்க. நேருக்கு நேர் நீங்கள் பேசிக்கிடுங்க, அதோட நிப்பாட்டிடுங்க. ஓகேவா நண்பர்களே? நம்ம வேற வீடியோ எடுக்கணும்னு பார்த்தோம், ஆனால் இப்படி ஒரு கஷ்டத்தை பார்த்தோன்னே நமக்கே மனசு கேட்கலங்க. எவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருந்தது, எவ்வளோ உயரமான மரங்கள்லாம் அவ்வளவுமே பனையில் மேலே வரைக்கும் லைட்டாக தீ பிடிச்சிருக்குங்க. அவ்வளோ வைக்க அதை பார்க்கறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அவேர்னஸாக சொல்லுங்கள், இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி பண்ணாதங்க. குடிச்சிட்டு நீங்கள் பாட்டு போயிட்டு வாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. அதெல்லாம் வீட்டில் இருந்து குடிச்சிருங்க, ஏன்னா வீட்டுக்குள்ளே உங்களால் முடிஞ்சிடும். இங்கே வராதங்க தயவுசெய்து. இந்த மாதிரி எண்ணத்தில் வரவங்க எங்கேயும் வரவே செய்யாதங்க தயவுசெய்து. ஓகேவா? நம்ம வீடியோ பிடிச்சவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.